இப்போ இந்த டாக்ஸை குறைக்கிறதுனால ஒரு வரி இழப்பு வருவாய் இழப்பு வரணும். ஆனால் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க? அப்போ மாதந்தோறும் மத்திய அரசுக்கு வந்து ஒரு 1.25 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. இது எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னா நுகர்வு அதிகரிக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். மக்கள்கிட்ட வந்து இந்த பணப்புழக்கம் அதிகரிக்கும் போது ஒன்றுலையும் வந்து 18% இருந்த ஒரு பொருளுடைய விலை 12% 5% 0% மாறுதுன்னு பார்க்குறோம். அப்போ நமக்கு வந்து இது வந்து குறைஞ்சபட்சமாக ஒரு 6% 7% ஒன்றுலையும் இருக்கும். ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அதில் 5 ரூபா மிச்சம். 100 ரூபா பொருளுடைய விலை 94 ரூபா தான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கணக்கான பார்க்கணும். அப்படி நேரடியாக மக்களுடைய கையில் பணத்தை வந்து மிச்சம் பண்ணக்கூடிய ஏற்பாடுங்கிறது கூடுதலான ஒரு பொருளை வாங்குறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரியான நிறுவனங்கள்லாம் வந்து பண்ணும்போது இந்த விஷயம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா கம்மி, அதையும் இதையும் சேர்த்து காம்போ வாங்கினீங்கன்னா 50 ரூபா கம்மி, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர்ஸ் வந்து அதை வாங்குறதுல விருப்பமே இல்லாதவங்களை கூட வாங்க வைக்கும். அப்படி வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு டாக்ஸ் ஸ்லாபை வந்து கம்மி பண்ணது மூலமாக, ஸ்லாஷ் பண்ணது மூலமாக மக்களுடைய நுகர்வு திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான முயற்சி எடுத்திருக்கிறது. இது அமெரிக்காவுடைய வர்த்தகத்துக்கான வரிப்போருக்கான சவால் மட்டுமல்ல, இந்திய வர்த்தகத்தை, இந்திய பொருளாதாரத்தை இன்னும் உயர்த்துவதற்கான முயற்சி நம்ம பார்த்தோம்.